ஹலோ காய்ஸ், நான் உங்கள் சூர்யா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு தெளிவான ஒரு ஸ்விஃப்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ரொம்ப ஒரு கம்மியான பட்ஜெட்டில் கொடுக்க போகிறோம். பட்ஜெட்டுக்கு ஏற்றுற மாதிரி வண்டி ரொம்பவே குவாலிட்டியாக இருக்குது. இது என்ன மாடல், என்ன டீட்டெயில், வண்டி என்ன ப்ரைஸுக்கு கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறதா நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எல்லோரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க இந்த வண்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ அப்படியே நம்ம இந்த வண்டியோட எக்ஸ்டீரியர் அவுட்லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். வண்டியோட ஃப்ரண்ட் லுக் பாருங்கள், ஸ்க்ராட்சு டென்ட்டுன்னு எதுவுமே இல்லை, ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இதுதான் நமக்கு இந்த வண்டியோட கீ. சென்ட்ரல் லாக் எல்லாமே நமக்கு ஒர்க்கிங்கில் இருக்குது. பாருங்கள், அப்படியே அவுட்லுக் காட்டுறேன். ஸ்க்ராட்சு டென்ட்டு ரஸ்ட்டுன்னு எதுவுமே இல்லை, ரொம்ப தெளிவான ஒரு பாடி அவுட்லுக்கு. ரொம்ப தெளிவாக இருக்கும். வண்டியில் ரஸ்ட்டெல்லாம் எதுவுமே கிடையாது. பேக் 2 டயர் பார்த்தோன்னா நமக்கு புது டயர், ஃப்ரண்ட்டு 2 டயரும் ஒரு 50% அந்த மாதிரி இருக்கும். அப்படியே பேக் சைடு காட்டுறேன் பாருங்கள். வண்டியோட பேக் சைடுமே நல்லா நீட்டாக இருக்குங்க. டென்ட்டு ஸ்க்ராட்ச் இல்லாமல் அப்படியே ஒரு தெளிவான ஒரு பாடி. அப்படியே வண்டியோட லெஃப்ட் சைடு காட்டுறேன் பாருங்கள். சேம் லெஃப்ட் சைடும் உங்களுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்கும். லெஃப்ட்டில் பம்பரில் மட்டும் ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸ் இருக்குது. டயர் பாருங்கள். இப்போ அடுத்ததான் இந்த வண்டியோட இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். எக்ஸ்டீரியர் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நீட்டாக இருக்குது. பார்க்கலாம் இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. பாருங்கள், எக்ஸ்டீரியர் மாதிரியே இன்டீரியரும் செம்ம குவாலிட்டி. வண்டி டேஷ்போர்டு எல்லாமே தெளிவாக இருக்கும். ஸ்பீடாமீட்ரு, சீட் கவர் எல்லாம் நீட்டாக இருக்கும். 4 விண்டோஸுமே வந்து பவர் விண்டோஸ் வந்துடும். சென்ட்ரல் லாக் வந்துடும். பவர் ஸ்டேரிங்குமே நமக்கு வந்துடும். பேக் சீட் காட்டுற பாருங்கள். பேக் சீட்டுமே சேம் அதே மாதிரி தான், ரொம்ப ஒரு நீட்டான கண்டிஷனில் இருக்கும். ஓவரால் இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சூப்பரான கண்டிஷனில் இருக்குங்க. நம்ம வீடியோவோட ஃபைனல் பார்ட்டுக்கு வந்துட்டோம். இப்போ இந்த வண்டியோட டீட்டெயில் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வண்டியோட மாடல் அப்படின்னு பார்த்தோம்னா 2006 3 ஓனராக இருந்தாலும் நிறைய செலவு பண்ணி நல்லா தெளிவாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. 2006 எஃப்சி பார்த்தோம்னா 2028 வரைக்கும் நமக்கு கரண்ட்டில் இருக்குது. ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது. 4 விண்டோவும் பவர் விண்டோ, பவர் ஸ்டீரிங் எல்லாமே வரக்கூடிய ஒரு ஸ்விஃப்ட் பெட்ரோல் விஎக்ஸ்ஐ வேரியண்ட்டு பெட்ரோல் வண்டி. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா தெளிவான வண்டிங்க. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வெறும் 1,72,000 மட்டும்தான் கேட்குறோம். இதுவுமே ஃபிக்ஸட் ப்ரைஸ் கண்டிப்பாக கிடையாது. ஸ்லைட்லி நெகோஷியபிளுங்க. சின்னதாக நெகோஷியபிள் பண்ணி கொடுக்கலாம். நம்ம ரேட்டு சொல்லும்போது அதிகமாக இருந்த மாதிரி தான் இருக்கும். எனக்கே தெரியும், நானே 130 140க்குலாம் ஸ்விஃப்ட் கொடுத்துருக்கேன். பட் அந்த வண்டியோட குவாலிட்டி வேறு, இந்த வண்டியோட குவாலிட்டி வேறு. நீங்கள் வேலை பார்க்காம அப்படியே ஓட்டுற கண்டிஷன். ரொம்ப தெளிவான வண்டி. வண்டிக்கேற்ற ரேட்டு தான் நம்ம சொல்கிறோம். இது வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸில் ஸ்லைட்லி நெகோஷியபிள் தான். ஒரு நல்ல, எனக்கு 2 ரூபாய்க்கு உள்ளே தான் பட்ஜெட் இருக்குது, தெளிவான வண்டி எடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கவங்க தாராளமாக இந்த வண்டி எடுக்கலாம். இது வந்து கண்டிப்பாக ஃபிக்ஸட் ப்ரைஸ் இல்லைங்க. வண்டி பார்க்க வேண்டிய லொக்கேஷன் நம்ம தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் திருச்செந்தூர் அப்படிங்கிற இடத்துல தான் பார்க்கணும். ஸோ வண்டி தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் எல்லோரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.